ஹாலா ஹபீபி, வெல்கம் டு கத்தார். கத்தாரோட கத்தாரா வில்லேஜுக்கு தான் போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். நீங்கள் கத்தாரில் இருக்கிறீங்கண்டா, கத்தாருக்கு வரக்கூடியவங்கண்டா கட்டாயம் போக வேண்டிய ஒரு இடமா இருக்குது. ஃபஸ்ட் டைம் தான் நானும் போயிருந்தேன், அதனால தான் சுற்றி வீடியோ எடுத்தேன். உங்களுக்கு பார்க்கலும் இந்த பிளேஸ் ஒரு யூனிக்கான ஒரு இடமா இருக்குது. எப்படின்னா செம்ம வைப் ஒன்று, ஓல்ட் அண்ட் நியூ மிக்ஸான ஒரு ஃபீலிங். பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா பிளேஸ் கத்தாரா கல்ச்சுரல் வில்லேஜ். ஜேர்னி நான் போனது இந்த இடத்த பார்த்திங்கன்னா இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யூனிக்னஸ் இருக்குது இந்த ஏரியாவுக்கு, அந்த பிளேஸுக்கு, ஃபில்முக்கு, ஃபோட்டோ எடுக்க, ஷார்ட் ஃபில்முக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸு. பக்கத்துலேயே பீச் இருக்குது, செம்மையான பிளேஸ் கைஸ். கட்டாயம் போங்க, கத்தாரில் இருக்கிறவங்கண்டா ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய கல்ச்சரல் ஈவெண்ட் எல்லாம் இந்த கத்தாராவில் தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. நம்ம போனது இதுக்கு கிடையாது, ஆனால் இங்கே இது வேறு என்னமோ நடந்திருக்கு. அங்கே ஆல்ரெடி வேறு ஏதோ ஈவெண்ட் ஆர்கனைஸ் ஆகிருக்கு, குதிரை ஹோர்ஸ் ரைடிங்னு நினைக்கிறோம். வீடியோவில் வெளிவான பாட்டுன்னா இதுதான். இது என்ன இவங்க இல்லை, ஹலோ வரியோ, இது என்ன இவங்க இல்லை காய்ஸ். நான் இன்னொரு விஷயம் பார்த்தேன், அதை தான் சொன்னேன். ஓகே, இந்த பீச்சை பற்றி தான் சொன்னேன். ப்ரைவேட் பீச் கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் நான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ யூ கேன் ஹாவ் யுவர் ஓன் பீச் மாதிரி தான் உங்களுக்கு ப்ரைவேட் பீச்சை பார்க்கலாம் இங்கே. இது நுவரலியோட வைப்னு கொடுத்துச்சு இந்த பிளேஸ். கப்பான்னு நிறைய அடித்து செம்ம ஃபீலிங்காக இருந்துச்சு. என்னடா நுவரலிக்கே வந்துட்டோமோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த கிளைமேட்டோட. ஏன்னா வின்டர் தான் இந்த சீசன், உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபைனலி அந்த பிளேஸுக்கு வந்துட்டோம். ஆஃப்டர் லாங் டைம் ஆஃப் வாக்கிங் அந்த ஏரியாவை ரீச் ஆகிட்டோம். அப்போ இதில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் கத்தாரோட எக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மிங் பற்றின ஒரு எக்ஸிபிஷனாக தான் இந்த எக்ஸிபிஷன் இருந்துச்சு. ஹனி, டேட்ஸ் அண்ட் எவ்ரி திங் அதில் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்கோம். இதுங்களை பார்க்க தான் நான் மெயினாக போனேன். ஏன்டா நான் ஒரு அனிமல் லவர்ன்றதால நிறைய உயிரினங்களை ஒரு வீடியோவில் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் போகணுன்னே டிசைட் பண்ணேன். இந்த பாம்பை தோலில் போட்டு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க சான்ஸ் ஒன்று கிடச்சிச்சு. ஸோ நம்ம தான் சான்ஸை மிஸ் பண்ணுறதில்லை, எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா ஜாதி கிளி ஐட்டங்களும் இருந்துச்சு. எல்லா ஜாதியும் இல்லை, நிறைய ஐட்டங்கள் இருந்துச்சு. ஸோ பர்சனலி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா நான் ஃபார்மிங்கும் என்னோடய கேட்டகரி தான், அனிமல் லவர். ஸோ அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் நான் லைக் பண்ணுற விஷயங்கள் தான். ஹாம்ஸ்டர் கையிலெல்லாம் கொடுத்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. ஒரு குரங்கு வகை இருந்துச்சு காய்ஸ், நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் இந்த லைஃப். ஸோ செம்ம ஸ்மார்ட்டாக இருந்தார் அவர், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில். அதே மாதிரி இன்னும் 2 டைப் இருந்துச்சு. ஸோ அது 2 விட இவர் செம்ம ஸ்மார்ட்டாக இருந்தார். அந்த பக்கம் இருக்கிறவர் சும்மா ரியலாக இல்லாட்டி ஆர்டிஃபிஷியலான்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு அது. நான் எல்லாம் கத்தாருக்கு வர எனக்கு கத்தார் ஒரு பாலைவனமாக தான் தெரியும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே ஃபார்மிங் நடக்குது, எக்ரிகல்ச்சர் நடக்குது. நம்ம நாடு ஒரு க்ரீன் கண்ட்ரி, ஒரு பாலைவனத்துக்கும் ஒரு க்ரீன் கண்ட்ரிக்கும் இடையில வித்தியாசத்தை உணர முடியாத அளவுக்கு இப்போ நாடு இதெல்லாம் வித்தியாசமாகிடுச்சு. ஸோ இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்ம மாதிரி நாட்டில் இருக்கிறவங்களே விவசாயத்தை ஒதுக்கும் போது இப்போ இந்த அளவுக்கு டெவலப்பான நாடுகள் விவசாயத்தை வரவேற்கிறது, கை கொடுக்குதுன்னு அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சதால தான் அப்படி. ஏன்னா என்ன தான் டெக்னிக்கலில் நாங்கள் டெவலப் ஆகினாலும் சாப்பாட்டுக்கு நாம் என்ன பண்ணுறது, அரிசி டவுன்லோட் பண்ண முடியுமா, இல்லை சக்ஸஸ் இல்லை. ஸோ ப்ராக்டிக்கலான லைஃப் தான் கத்தாரில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லா மூலமாக அவங்க இந்த உலகத்துக்கு செல்ல வர விஷயம் தான். ஸோ நம்ம இந்த லெவலில் இருந்தாலும் எக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்கை விட்டு வெளியில் வர முடியாது. ஏன்னா அதுதான் மனிதனோட அடிப்படை. அப்படியே அங்கே இங்கேன்னு பார்த்து தெரிஞ்சுட்டீங்க போகக்குள்ளே நம்ம ஸ்ரீலங்காவோட ஃபேமஸான வ்ளாகர் ஒன்று மீட் பண்ணோம். ஸோ அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போகலான்னு முடிவு எடுக்க போது சாப்பாட்டு வாசம் வந்த மாதிரி இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு என்னை விட சாப்பாட்டு பிரியனாக இருந்தான். அவன் அப்போ கூப்பிட்டான், வாடா மச்சான் என்னடான்னு பார்த்துருவோம் இங்கேண்டு. அதையும் பார்த்துட்டு நம்ம திரும்பி சாப்பிட்டு பயணத்தை முடிச்சிட்டோம். நன்றி மக்களே.